இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது நீதிமன்றம். ஆனால் அதுக்கு முன்னாடி பல கருத்துக்களை நீதிமன்றம் பதிவு செஞ்சு வருவதையும் பார்க்க முடியுது. இந்த எதிர்தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறாங்கன்னு அரசு தரப்பு சொல்லும்போது அதுக்கு நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய பதில், அதே போல் அரசினுடைய நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தில் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு காட்டமான கருத்தை நீதிமன்றம் முன் வச்சிருக்கு. குறிப்பாக இந்த மிளகாய் பொடி அஜித்துடைய அந்த பிறப்புறுப்பிலும் வாய் காதுகளிலும் போடப்பட்டிருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் நீதிபதிகள் சொல்வதை கேட்க முடிகிறது. தற்பொழுது இந்த விவகாரத்தில் என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன கேள்விகளை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது? உங்களுடைய கண்டிப்பாக இந்த பிரச்சனை காலை முதல் உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிபதி பல்வேறு கேள்விகளை எடுத்துருந்தாங்க. காலையில பாத்தீங்கன்னா முதற்கட்ட விசாரணை முடிஞ்சு இப்ப தற்போது 2ஆம் கட்ட விசாரணைகள் நடைபெற்று இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நீதிபதிகள் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்பு இது அரசியலாக்க நினைக்கிறார்களா, நீங்க எதிர்கட்சியா இருந்தா இதைத்தான் செய்வீங்களா என்று நீதிபதி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அரசியல் நடவடிக்கை போதுமானதே இல்ல, இது ஏற்கனவே நம்ம இதுல பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, அந்த அஜித்குமாருக்கு மொளாப்படி கொடுத்தது, அந்த பிறப்புறுப்புல மொளாப்படி போட்ட விஷயம் ஏற்கனவே அவங்க பல்வேறு தரப்புல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்களும் இந்த பகுதி மக்களும் நேர பார்த்தவங்களும் பல தடவை சொல்லியிருக்காங்க. இதை ஆனா போலீஸ் தரப்புல கடுமையா மறுத்து வந்திருந்தாங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி என்ற தனியார் கம்பெனியோட மொளாப்படி பாக்கெட்டு கிடந்திருக்கு. அதை போட்டோவும் சம்பந்தப்பட்ட அவருடைய அட்வொகேட் கார்த்திக் ராஜா என்பவர் எடுத்து வச்சிருந்தாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் கடுமையான கேள்விகளை தொடர்ந்து விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பாதி தரப்படுவதாக சிலர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மேலும் குடும்பத்தில் அரசியல் உறுதி தருவதாகவும் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசியல் தருவதாக உறுதி அளித்துள்ளார்கள் நீதிபதிகள். இது மாதிரி பலப்பட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் தொடர்ந்து எடுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அஜித்குமாரை விசாரணை பண்ணுவதற்கு ஒரு தனிப்படை காவல்துறைக்கு எப்படி மாற்றப்பட்டாங்க, ஏன் காவல் நிலையத்தில் இருக்க காவலர்கள் அவருக்கு அதை விசாரிக்க மாட்டாங்களா, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கேள்விகள் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நகையை தொலைத்தவர்கள் ஒரு தலைமைச் செயலகத்துல ஒரு IAS அதிகாரியாக உறவினராக வேலை பார்க்கிறதா சொல்வதாகவும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளையும் அதற்கு அரசு தரப்பில் ஒரு போதுமான பதிலை தெரிவிக்கிறதாக தான் இந்த வாதத்திலும் இந்த நீதிமன்ற விசாரணையிலும் தெரிய வருகிறது. இப்போ அந்த ஏற்கனவே 50 லட்சம் கொடுப்பதாக ஒரு சமரசம் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. அது தொடர்பாக நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிச்சாங்க? இந்த பிரச்சனை தான் அந்த சம்பந்தப்பட்ட அன்னைக்கு ஒரு பெரிய புதாகரமா இருந்துச்சு. இந்த பகுதியில திருப்புணம் பேரூராட்சியை சேர்ந்த சேங்கை மாறன் என்பவர் அந்த குடும்பத்துக்குள்ள முதல்ல எல்லா கட்சிக்காரர்களும் வெளியே இருந்தாங்க. அப்போ போயிட்டு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்களும் வண்டியில ஏற்றிட்டார். அப்பதான் இந்த 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், உங்க வீட்டுக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதை சுத்தி இருக்கிற எல்லாருமே கேட்டு ஏடிஎம்கே மற்றும் தாவேகா மற்றும் எல்லா கட்சியிலுமே அந்த அவருடைய வாகனத்தை மறைச்சு போராட்டம் நடத்தினாங்க. இதனுடைய எதிரொலிப்பா தான் இந்த கேள்வியும் அங்க வைக்கப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு 90% உண்மை மாதிரி இந்த பகுதியில் பேசப்படுகிறது. இந்த கேள்விக்கு விசாரணையின் மூலமே கடைசியில பதில்கள் தெரிய வரும். இப்ப நீதிபதிகள் இந்த விவகாரத்துல உத்தரவு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. நீதிபதிகள் உத்தரவுகள் படிப்படியா வாசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து உத்தரவு இன்னும் சிறிது நேரத்தில் முழு உத்தரவுகளும் வாசிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. அதுல குறிப்பா சொல்லிக்கலாம், மடப்புறத்தில் உள்ள நாடார் உறவினர் முறை திருமண மண்டலத்தில் வைத்தது அஜித்துக்கு உயிரிழப்புக்கு 5 லட்சம் ரூபாய் பேசினாலும் சொல்லியிருக்காங்க. 28 மாலை வரை ஏன் FIR போட முடியும்னு கேட்டிருக்காங்க. 3 திமுக நீதிபதிகள் DSP சேர்ந்து திருமணத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த வீடியோ எல்லாமே எல்லா சமூக வலையத்திலும் எல்லா இருந்துச்சு. அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த கேள்வியில தான் தற்போது நீதிபதிகள் தீர்ப்பாக படிப்படியாக விசாரணைகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விசாரணை முடிஞ்சிடும். இறுதிக்கட்ட விசாரணை நெருங்கி கொண்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் முழு தீர்ப்பும் தெரிய வெளியே வந்து தொடர்ந்து இணைப்பிலே இருங்க இளையராஜா. இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பல கேள்விகளை அடுக்கடுக்காக நீதிமன்றம் முன் வச்சிருக்கக்கூடிய சூழலில் உத்தரவு வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய கண்டன கருத்துக்களை நீதிமன்றம் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. அதிலுடைய ஒரு பகுதியாக எதிர்தரப்பு இந்த விவகாரத்தை அரசியலாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீங்களா அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அரசினுடைய நடவடிக்கை இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே போதுமானதா தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் முன் வச்சிருக்கு. குறிப்பாக இதில் அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த உடற்கூறு
ஆய்வுடைய அறிக்கையில் அவருடைய உடலில் 44 இடங்களில் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு, உடலுடைய ஒரு பாகத்தையும் விட்டு வைக்கல, இது போன்ற தகவல்களை நீதிபதிகள் தெரிவிக்கும் போது இந்த மிளகாய் பொடி அவருடைய பிறப்புறுப்பு, வாய், காது இங்கெல்லாம் போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையுமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலுமே நீதிபதிகள் தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் 50 லட்சம் ரூபாய் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு தரப்படுவதா சிலர் பேரம் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அரசு வேலை தருவதா உறுதி அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நீதிபதிகள் தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து அஜித்தினுடைய தாயார் அளித்த புகார் தொடர்பாக இதுவரை வழக்கு பதியப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. இது போன்ற அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து இந்த கண்டன கருத்துக்களாக நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தெரிவிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கூடுதலாக நிறைய கேள்விகளுமே எழுப்பப்பட்டிருக்கு. 28ஆம் தேதி மாலை வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை அப்படிங்கிற தகவல். அதே போல் 3 திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பியோடு சேர்ந்து திருமண மண்டபத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த சமரச பேச்சுவார்த்தையில் தான் இது போன்ற கருத்துக்கள் இருந்ததா, 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய உறவினர்கள் ஒருத்தருக்கு அரசு பணி அப்படிங்கிற விஷயமும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீதிபதிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விசாரணையின் பொழுது கிட்டத்தட்ட இந்த விசாரணையானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறதே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அரசு இந்த வழக்கை உணர்வு பூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரது மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய கேள்விகள் இந்த பிரச்சனையில் எழக்கூடியதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்ற கேள்விகளை தான் நீதிமன்றமும் எழுப்பியிருக்கு. குறிப்பாக இந்த எஃப்ஐஆர் போடுறதுல ஆரம்பித்து இந்த சிசிடிவி காட்சிகள் கொடுக்கறதுல, தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகள் எடுக்காதது ஏன், காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகாத போது அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செஞ்சது ஏன், இது போன்ற நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம். அதுக்கு நிறைய கேள்விகளுக்கு அரசு தரப்பால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறதுமே இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இறுதியாக இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் வந்து அரசியலாக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அரசு தரப்பு சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் கொடுத்தது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்தோம். இந்த விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த உத்தரவு அப்படிங்கிறது நீதிபதிகள் வாசிக்க இருக்கக்கூடிய சூழலில் அரசு இந்த வழக்கை உணர்வு பூர்வமாக எடுத்து நியாயமான அந்த விசாரணையை நடத்தணும், சிபிசிஐடியினுடைய இந்த சிறப்பு குழுவால் நடத்தணும் அப்படிங்கிறதையும், சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரது மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுமே நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் முதற்கட்ட அந்த உத்தரவு இனி அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கூடிய சூழலில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றம் தெரிவிச்சிட்டு வருது.